இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 31 அதிகாரம் 1 கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். தாவீது ராஜா இந்த வார்த்தையை சொல்றாரு, அனுபவத்திலிருந்து சொல்றாரு. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். நல்ல கர்த்தர் நம்ம கொடுத்த அருமையான இந்த வார்த்தை. ஆண்டவரே, நான் உங்களை நம்பியிருக்கேன், நான் எந்த காரியத்திலும் ஒரு காலம் நான் வெட்கமடையாதபடி செய்யும் அப்படின்னு தாவீது சொன்ன விண்ணப்பத்தை நாமும் செய்யலாம். ஆனால் இதுவரைக்கும் கர்த்தர் நம்ம அப்படித்தான் நடத்தியிருக்கிறாரு. நம்ம அவரை நம்பணும். அவர் நம்ம ஒரு காலம் வெட்கமடையாதபடி அவர் செய்தார். எந்த காரியத்திலேயாவது நாம் வெட்கம் அடைஞ்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஒன்றிலையும் அவர் நம்மை வெட்கப்படுத்தவே இல்லை. நம்மை தலை தூக்கி நிமித்தி வச்சிருக்கிறார். நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே என்று சொன்ன வசனத்தின்படி அவர் உண்மையுள்ளவராக இருந்து நம்மை பாதுகாத்து ஆசீர்வச்சிருக்கிறாரு. அதனால் ஏன் அப்படின்னா, அவரைத்தான் நாம் நம்பி இருக்கிறோம். என் நம்பிக்கையே உமக்கு சோஸ்திரம், என் புகலிடமே உமக்கு சோஸ்திரம், உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என்ற பாடலின்படி நாம் அவரை நம்பியிருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் எப்பவும் அற்புதங்கள் தான் செய்கிறாரு. வெட்கமடையாமல் நடத்துகிறாரு. இது எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய சிலாக்கியம். நாம் கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது, அவர் நம்மை நம்பும்போது, முழுமையாக அவரை நம்பும்போது, அவர் நம்ம கண்மலையாக இருந்து நம்முடைய நம்பிக்கையாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார், வழிநடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், மற்றவங்க முன்னால் உயர்த்துகிறார். இப்படிப்பட்ட பெரிய தேவன் நம்முடைய தேவன். நாம் ஒரு ஜனங்களாக இருக்கிறோம், அவருடைய கைக்குள்ளான ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று சங்கீதம் 95 சொல்லப்பட்டது போல் நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம், அவருடைய கைக்குள்ளே உள்ள ஆடுகள் போல இருக்கிறோம். அவரையே நம்பி இருக்கிறோம். அவர் முன்னால் போனால் நம்ம ஒரு பின்னால் போகக்கூடிய அளவில் நம்ம நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். அவர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சதுனால, நம்பின எங்கள் முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொன்ன வார்த்தையை போல் நாம் அவரை நம்பியிருக்கும்போது ஒரு காலம் அவர் நம்மை வெட்கப்படுத்தவே இல்லை. வெட்கப்படுத்தாமல் நம்மளை பாதுகாத்தார். அப்படிப்பட்ட பெரிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறபடியால் நாம் நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை அறிக்கையிடுவோம். கர்த்தாவே, நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர் மேலே முழு இதயத்தோடு நம்ம இந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவர் நம்மை வெட்கப்படுத்தாமல் எல்லா காரியத்திலும் தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறார். எந்தெந்த காரியத்திலும் தலை குனிந்து, எந்தெந்த இடத்துல தலை குனிந்து இருந்தோமோ அதே இடத்துல நம்மை தலை நிமிர்ந்து வைத்து ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சாட்சிகள் சொல்லலாம். அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கும். அதனால் ஆண்டவர் துதிங்க. ஆண்டவர் பெரிய